Hi guys, welcome back to பிஞ்சுக்கரங்கள். இன்னைக்கு நம்ம யூனிட் 3 டே 5ல இருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீடியோக்கு கீழே ஒரு தம்ஸ் அப் பட்டன் இருக்கும். அதை ஒரு டேப் பண்ணிட்டு நீங்க வீடியோ பாருங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒரு லைக் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படின்னா எல்லாமே பேஸ்ட் ஆன் த யூடியூப் அல்காரிதம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, யூடியூப் உங்கள மாதிரி நெறைய டீச்சர்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுவாங்க. இது ஒண்ணு தான் ரீசன். ஓகே, இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய லைக் ரொம்பவே ப்ரீஷியஸ் ஆன ஒண்ணு. ஓகே, இன்னைக்கு நம்ம டே 5ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அருமநிலை குழந்தைகளுக்கு டைரக்ட்டாவே நம்ம சிறகுகள் விரியட்டும் பகுதிக்குள்ள போயிரலாம். ஏன்னா, உங்களுக்கு எழுத்துக்கள் நம்ம முடிச்சுட்டோம், சொற்கள் முடிச்சுட்டோம். அதனால சிறகுகள் விரியட்டும் பகுதிக்குள்ள போயிரலாம். அதுவே மொட்டுநிலை மாணவர்களா இருக்கிற பட்சத்துல ஒரு தனி ஆக்டிவிட்டி, மலருக்கு ஒரு தனி ஆக்டிவிட்டி. 2 ஆக்டிவிட்டி நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ மொட்டுக்கு என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணைக்கருவிகளாக சொல் அட்டைகள் பயன்படுத்த போறோம். நம்மளுடைய ஆசிரியர் கையேட்டு இணைப்பிலேயே குடுத்திருக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவி, விறகு, கும்மி, மிளகு, குச்சி, சிப்பி, பின்னல். இத சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வார்த்தையின் இறுதி எழுத்து அடுத்த வார்த்தையின் முதல் எழுத்தாக வர வேண்டும். இந்த மாதிரி நீங்க எல்லா வார்த்தைகளையும் கலச்சு போட்டு தான் நம்ம அந்த ஆக்டிவிட்டி செய்ய போறோம். உங்களுடைய வகுப்பு குழந்தைகள 2 டீமா நீங்க பிரிச்சுக்கிறீங்க. பிரிச்சுட்டு 2 டீம்லயும் 2 செட் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க குடுக்குறீங்க. தனித்தனியான வார்த்தை தொகுப்ப அவங்க தாராளமா உருவாக்கலாம். அந்த வார்த்தை தொகுப்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க உருவாக்கணும். ஒரு வார்த்தையின் இறுதி எழுத்து அடுத்த வார்த்தையின் தொடக்க எழுத்தாக இருக்கிற மாதிரி அவங்க செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு ஒரு சொல் விளையாட்டு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். ஸோ இந்த 2 டீம்ல எந்த டீம் முதல்ல பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வெற்றி புள்ளிகள குடுக்கலாம். இது மொட்டுநிலை மாணவர்களுக்கானது. அதுவே மலர்நிலை மாணவர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா, பட அட்டைகள், சொல் அட்டைகள் இத பயன்படுத்தி ஒரு ஆக்டிவிட்டி நம்ம செய்ய போறோம். குழந்தைங்கள வட்டமா உட்கார வச்சுட்டு, வட்டத்தின் நடுவுல சொல் அட்டைகள பரவலா நம்ம கவிழ்த்து வச்சுடுறோம். இதுல நம்ம என்ன அவங்களுக்கு கத்துக் குடுக்க போறோம் அப்படின்னா, உயர்திணை, அஃறிணை தான். ஸோ நீங்க இந்த வார்த்தைகள் அடுக்கி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த வட்டத்துக்குள்ள, இது என்னென்ன மாதிரியான வார்த்தைகளாக இருக்க போகுது அப்படின்னா, சேவல், பெட்டி, அகிலன், கவிதா, மருத்துவர், தேனீக்கள், மரம், பாட்டி, பாரதி, கப்பல், நண்பன் இது போன்ற ரேண்டம் வேர்ட்ஸ் தான் நமக்கு குடுத்துருக்க போறாங்க. இத நீங்க அடுக்கி வச்சுட்டு, போர்ட்ல 2 பெட்டிகள் நீங்க வரையணும். அந்த 2 பெட்டிகள்லயுமே மேல 2 படங்கள் ஒட்டப் போறீங்க. அந்த படங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் இருக்கக்கூடிய படங்களாகவும், மற்றொரு படம் மற்ற பொருட்கள், பறவைகளாகட்டும், விலங்குகளாகட்டும், மற்ற பொருட்களாகட்டும், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பிக்சராவும் அது இருக்க போகுது. ஸோ இந்த கவிழ்த்து வைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்னையா அந்த குழந்தைங்க வட்டமா இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொருத்தரா எடுக்குறாங்க. அது எடுக்க எடுக்க அது ஒரு மனிதருக்கு உரிய ஒரு வார்த்தையா, அல்லது வேறு வார்த்தையா அப்படின்றத கண்டுபிடிச்சு, அதுக்கேத்த மாரி அந்த வார்த்தைகள கரும்பலகையில அவங்க லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இப்படி லிஸ்ட் அவுட் பண்றதன் மூலமாக நம்ம என்ன குழந்தைங்களுக்கு சொல்லப் போறோம்? உயர்திணை, அஃறிணை அப்படின்ற கான்செப்ட் தான். மனிதர்கள் உயர்திணைக்கு உரியவர்கள். மனிதர்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற அனைத்துமே அஃறிணைக்கு உரியது அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்றோம். அதுக்கேத்த மாதிரி அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணவும் கத்துக்கிறாங்க. இப்ப நம்ம 2 ஆக்டிவிட்டி சொல்லியிருக்கோம் இல்லையா? 2 இல்ல 3. என்னன்னா, அரும்பு சிறகுகள் விரியட்டும் செய்றாங்க. அவங்களுக்கும் நம்ம கூட கண்டிப்பா இருந்தே ஆவணும். அதே மாதிரி மொட்டுக்கு சொல் தொடர்வண்டி. அதுவே மலருக்கு சொல் இது, இடம் எது. எந்த இடத்துல அந்த சொல் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுக்குரிய நேரம் உங்களுக்கு பற்றாம இருக்கு அப்படின்னா, இது நம் நேரம். அந்த டேவ நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம தமிழ்ல செய்ய போறது. ஸோ அடுத்தது நம்ம இங்கிலீஷ்க்கு போகலாம். இங்கிலீஷ்ல நம்ம இப்போ ஒரு லெசன் ஓரியன்டடா, யூனிட் ஓரியன்டடா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க டர்ன் 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 சாங்க நீங்க ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டு, ஒரு லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி. இதுக்கு ஸ்டோரி டைம் கிளாஸ் 2ல யூனிட் 1 டோனாஸ் சாங் சாங் அப்படின்ற ஒரு யூனிட் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இது ஒரு குட்டி ஸ்டோரி. இதுல நம்ம எத நம்ம மீன் பண்றோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா, அனிமல்ஸ் கிரை. அந்த விலங்குகளின் சப்தங்கள தான், ஒலிகள தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லப் போறோம். கிரீட் த கிளாஸ் அண்ட் டெல் தெம் ஒரு எக்ஸைட்மென்ட்டோட நீங்க சொல்றீங்க. "எஸ்டர்டே ஐ ஹேட் அ ட்ரீம். யூ நோ வாட் கேம் இன் மை ட்ரீம்?" லெட் தெம் கம் அப் வித் டிஃபரண்ட் திங்ஸ். நெறைய விஷயங்கள அவங்க சொல்லுவாங்க. நீங்க பைலிங்குவலாவே இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கலாம். தென் டெல் தெம், "ஓ தட்ஸ் ஆசம்." அவங்க எது சொன்னாலும் "ஆசம், பட் இன் மை ட்ரீம் கேம் அ பிக் டாங்கி அண்ட் அ ஸ்மால் டாங்கி." 2 டாங்கீஸ் வந்தாங்க. "டு யூ நோ வை தே ஆர்?" ஏன் அவங்க வந்தாங்கன்னு தெரியுமா?
The big one is a mother donkey and the small one is a baby donkey. The baby donkey opened its mouth wider and tried to cry out louder, but no sound came out. The baby donkey was sad. It forgot to bray. It didn't know how to cry out, but I couldn't help it. Suddenly I woke up. Can you tell me what would have happened later? Encourage the students to come up with their responses and then narrate the story Donna's song given here. Okay. அந்த ஸ்டோரியை இந்த இடத்துல நம்ம சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த மாதிரியான கான்வர்சேஷனுக்கு அப்புறமா. After narrating the story, choose two students to act like a mother donkey and a baby donkey. இந்த ஸ்டோரியை நீங்க குழந்தைங்களுக்கு கன்வே பண்ணதுக்கு அப்புறமா அது என்ன ஸ்டோரி அப்படின்றது பின்னாடி இந்த டிஹெச்பிலேயே வருது. ஸோ அந்த ஸ்டோரியை நீங்க சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 2 குழந்தைய மதர் டாங்கிக்கும் பேபி டாங்கிக்காகவும் நீங்க பிரிச்சு எடுத்துட்டு மீதி உள்ள குழந்தைங்கள 4 டீம்ஸா நீங்க பிரிச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு அனிமல் அப்படின்ற மாதிரி நீங்க டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு என்னென்ன அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீப், ஹார்ஸ், பஃபலோ அண்ட் அ பிக். Give each team the respective pictures card. One student in the team will hold the card visible to other. ஒவ்வொரு டீம் கையிலையும் அந்த அனிமல் பிக்சரை நீங்க கொடுத்துட்டு அதுல ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு அந்த அனிமலை எல்லாருக்கும் ஷோ பண்ற மாதிரி பிடிச்சுக்கிறாங்க. பட் அந்த ஹோல் டீமுமே பாத்தீங்கன்னா அந்த அனிமலுக்கு ரெஸ்பெக்டடான அவங்கள ரெப்ரசன்ட் பண்ற ஒரு டீம் தான். இப்ப ஷீப் அப்படின்னா அந்த டீம் ஃபுல்லாவே ஷீப் மாதிரி அவங்களுடைய கிரைய வந்து பண்ண போறாங்க. அதுதான். See, can you make the sounds of the animal you hold? நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கிற அந்த அனிமல் மாதிரி உங்களால சத்தம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது the students can make the sound. It is okay if it is not a perfect thing. அது வந்து பெர்ஃபெக்டா இல்ல அப்படின்னாலும் நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்க அவங்க அட்டெம்ப்ட் பண்றதுக்காக. Then our students make the cry of each animal. ஒவ்வொரு அனிமல் மாதிரியும் அவங்க சொல்லணும். அதாவது ஷீப் அப்படின்னா ப்ளீட்டிங், ப்ளீட் சவுண்ட். தென் தட்ஸ் குட் ஷீப் யூ ப்ளீட் வெல். நீங்க ஒவ்வொரு அனிமலையும் சொல்லிட்டு யூ ப்ளீட் வெல். ஷீப் அப்படின்னா நீங்க ப்ளீட் வெல் அப்படின்னு சொல்லணும். அப்ப நீங்க ப்ளீட் வெல்னு சொல்லும்போது குழந்தைங்க என்ன சொல்லணும்னா எஸ் டீச்சர் we are sheep we bleat. அந்த மாதிரி அவங்க ரிப்பீட் பண்றாங்க. அந்த பிராக்டிஸ் செஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் டீம் இருக்கிறாங்க. தட்ஸ் குட் ஹார்ஸ் யூ நெய் வெல் அப்படின்றத டீச்சர் சொல்லும்போது எஸ் டீச்சர் we are horse we neigh அப்படின்னு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி பஃபலோஸ் தட்ஸ் குட் பஃபலோஸ் யூ snort well. எஸ் டீச்சர் we are buffaloes we snort. அதே மாதிரி பிக்ஸா இருந்துச்சுன்னா தட்ஸ் குட் pigs you grunt well. அதே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க எஸ் டீச்சர் we are pigs we grunt அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி சொல்லும்போது அனிமல்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கிரை ரெண்டுமே அவங்களுக்கு ஒரே நேரத்துல குழந்தைங்களுக்கு மனசுல நிக்குது வித் ஸ்ட்ரக்சரோட. ஓகே. Now say we have a guest to our class. இந்த மாதிரி நீங்க அந்த 4 டீம்ஸை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தீங்களே ஒரு 2 ஸ்டூடெண்ட் மதர் டாங்கி அண்ட் பேபி டாங்கி அவங்கள கெஸ்டா நீங்க இன்வைட் பண்றீங்க. Invite both the students to come inside the class. Ask baby donkey to stand in front of the class. Baby donkey தான் முதல்ல வராங்க. He or she is Donna. எந்த குழந்தையை நீங்க சூஸ் பண்றீங்களோ அவங்க பேர் வந்து Donna the donkey. I will tell you a secret about Donna. He or she want to take a part in singing contest. டோனாவை பத்தி நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன். என்ன அப்படின்னா டோனாக்கு ரொம்பவே ஆசை இந்த சிங்கிங் கான்டெஸ்ட்ல கலந்துக்கணும் அப்படின்னு. பட் என்ன டோனாவுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா ஹவு டு ப்ரே, அதனுடைய சவுண்டு. இப்ப நமக்கு எப்படி நம்மளுடைய வாய்ஸோ அந்த மாதிரி அந்த அனிமலுடைய சவுண்ட் வந்துட்டு அதுக்கு மறந்துடுச்சு. என்கரேஜ் த கிளாஸ் டு சே எஸ் டீச்சர் we will help Donna. நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டோன்னே குழந்தைங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க 4 டீம்ஸா இருக்கிறாங்க, 4 அனிமல்ஸ் டீமா இருக்காங்க இல்லையா. இப்ப டோனா ஒவ்வொரு டீமுக்கா போய் விசிட் பண்றாங்க. டோனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேன் யூ டீச் மீ ஹவு டு ப்ரே. நான் எப்படி ப்ரே பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது பிக்ஸ் டீம் வந்து சொல்றாங்க we are pigs we grunt roll right roll left lift your nose grrr. அதாவது அந்த பிக்ஸினுடைய க்ரை என்னவோ அதை அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. அப்ப டோனா என்ன சொல்லுது நோ நோ ஐ cannot do this, என்னால இப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டு த ஷீப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேன் யூ டீச் மீ ஹவு டு ப்ரே. அதே கொஸ்டின் கேட்குறாங்க. ஷீப் என்ன சொல்றாங்க we are sheep we bleat flick your tail
Jump up and down and say Baba. No, no, I cannot do this, Donna. அதுக்கப்புறம் இன்னொரு டீமுக்கு போறாங்க. அவங்க வந்து ஹார்சஸ் டீம். Hi friends, can you teach me how to bray? Horses என்ன சொல்றாங்க? We are horses. We neigh. Shake your tail. Keep your ears straight and say neigh. டோனா என்ன சொல்றாங்க? No, no, I cannot do this. அதே மாதிரி அடுத்து போறது டாங்கி கிட்ட. சாரி, பஃபலோஸ் கிட்ட. Hi friends, can you teach me how to bray? Buffaloes என்ன சொல்றாங்க? We are buffaloes. We snort. Sway your head side to side. Open your mouth wide and say brrr. No, no, I cannot do this. Finally, he catch its mother. Hi mom, can you teach me how to bray? Mother donkey சொல்றாங்க. Hee haw, hee haw. டோனா அதே மாதிரி hee haw, hee haw. Yeah, I got it. I can sing. இப்ப அதுக்கு தெரிஞ்சிருச்சு அதனுடைய cry என்ன அப்படின்னு. I can bray and win the competition. After this activity, our students நிறைய questions நீங்க raise பண்ணலாம். Who taught Donna donkey to bray? Which animal does Donna mate? What is the sheep's cry called? இந்த மாதிரி நிறைய questions. ஏன்னா இப்ப எல்லா animals with cries-ஓட அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? So அத மாதிரி அவங்க சொல்ல தெரிஞ்சிருப்பாங்க. Let students sit in a group. Ask one student to say the sound of an animal and others will guess the animal. இந்த மாதிரி நீங்க குட்டி கேம் மாதிரி நீங்க கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வித் இந்த டைலாக்ஸோட நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு go to the workbook and textbook activities. Learning outcomes வந்து ஓரளவு go through பண்ணிக்கோங்க. தென் மேக்ஸ்க்கு இது நம் நேரம் தான். இந்த யூனிட்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். தொடர் கூட்டல், தொடர் கழித்தல், எண் தாவல் பார்த்திருக்கோம். ஸோ தொடர் கழித்தலுக்கு ஸ்டோரி பார்த்திருக்கோம். இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு வாட்டி நீங்க ரீகால் பண்ணலாம். இதுல வந்துட்டு நிறைய கருத்துருக்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே குழந்தைங்கள திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறதுக்குரிய டேஸா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல. நீங்க தாராளமா இது எல்லா ஆக்டிவிட்டீஸையும் திரும்ப திரும்ப குழந்தைங்கள செய்ய வைக்கலாம். இது இல்லாம பயிற்சி நூல்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். அதை சரி பார்த்து முடிச்சுக்கிறதுக்கு இந்த டேவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ காய்ஸ். நம்ம அடுத்த நாள் சந்திக்கலாம்.